இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் வந்து சுக்குட்டி காய் வந்து காஞ்சது கடையில் வாங்கினது தான். அதை வச்சு இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளிக்குழம்பு வாங்க பார்க்கலாம். காஞ்ச சுக்குட்டி காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். சுக்குட்டி காய் குழம்புக்கு தாளித்து விடுறதுக்கு கடுகு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம், வரமிளகா பொடி, அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். இது குழம்பு மிளகா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். வெந்தயம் எல்லாமே தாளிக்கிறதுக்கு தாங்க. கருவேப்பிலை இந்த அளவுக்கு புளி எடுத்து இதை ஊற வைக்க போகிறேன். இது எல்லாமே தாளித்து விடுறதுக்குங்க. அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2-3 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு தேங்காயும், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாங்க வாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடாயிருச்சு. கடுகு போட்டுடலாம். எடுத்து வச்ச வெந்தயத்தையும் போட்டுருவோம். ஜீரகம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம், நல்ல வெங்காயம் போட்டுருவோம். நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது சுக்குட்டி காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டுருவோம். அது நல்லா வறுபடட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அதில் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சப்பொடியும் போட்டுருவோம், மிளகாப்பொடியும் போட்டுருவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதையும் போட்டுருவோம். புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். உப்பையும் போட்டுருவோம். குழம்பு நல்லா தண்ணி மாதிரி கலக்கி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெயெல்லாம் மிதந்து வரும்போது நம்ம எடுக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். மிளகா வாசமெல்லாம் போட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். கொதிச்சிட்ருக்கு. இனி கொஞ்சம் வத்தணும் குழம்பு. கொஞ்சம் கூடி வத்தட்டும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. இறக்கிடுவோம். குழம்பு சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கும் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. தேங்க்யூ.